ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா சப்பாத்தி அப்புறம் பூரி தோசை சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷு. இது பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளாடியே நம்ம வந்து பண்ணிடலாம். முட்டையை வச்சு தான் பண்ண போகிறோம். பொடி மாஸ் மாதிரி இருக்காது, ஆனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவோம். மசாலா வந்து ரொம்பவே கம்மியாக தான் நம்ம வந்து இதில் வந்து யூஸ் பண்ண போகிறோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்படி பண்ணாலும் சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுருங்க. பேன் வச்சுட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து கடுகு போட்டுக்கிடலாம். கடுகு போட்டு நல்லா வெடித்ததுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கிடலாம். கருவேப்பிலையும் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து 3 பெரிய சைஸ் உள்ளி. இதில் பார்த்திங்கன்னா உள்ளி வந்து அளவு இதோடைய அதிகமாகவும் போட்டுக்கிடலாம். எக்ஸ்ட்ராவாக போடனா இன்னும் ஒரு உள்ளி கூட போட்டுக்கிடலாம். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா முட்டை வந்து 4 எடுத்திருக்கேன். 4 உள்ளிக்கு 4 முட்டை போட்டிங்கன்னா நிறையா வந்து இருந்த மாதிரி இருக்கும். இது நான் வந்து கொஞ்சம் ஒரு உள்ளி கம்மியாக தான் நான் வந்து போட்டிருக்கேன். இப்போ உள்ளி போட்டு நல்லா வந்து வதக்கிடுங்க. நல்லா வந்து அந்த கோல்டன் கலரில் வரணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, கொஞ்சமாக பட்டை பொடி இல்லாட்டும் நீங்கள் வந்து இறைச்சி மசாலா பொடி கூட கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுவிடுங்க. போட்டுட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 4 முட்டை. உங்களுக்கு வந்து முட்டையோட அளவு எக்ஸ்ட்ராவாக வேணால் கூட ஒன்று கூட போட்டுக்கிடலாம். ஆனால் உள்ளியோட குவான்டிட்டி வந்து கம்மியாக இருக்கும், அவ்வளோதான். இப்போ முட்டை வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம வந்து வத்தல் பொடி போட்டுக்கிடலாம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு. போட்டுட்டு லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் 2 தக்காளியும் போட்டுட்டு உப்பு வந்து செக் பண்ணி பார்த்துடுங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி வந்து நம்ம வந்து ஊற்ற போகிறோம். நம்ம வந்து எப்போவுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துகிட்டு அப்படியே நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணி எடுத்துருவோம். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி வச்சு ஒரு 5லேருந்து ஒரு 6 நிமிஷம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிடுங்க. அந்த தக்காளி வந்து நல்லா வந்து வெந்து வந்து மேஷ் ஆகி வரணும், அவ்வளோதான். இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப்பே வச்சே நீங்கள் வந்து லைட்டாக வந்து அந்த தக்காளி வந்து மேஷ் பண்ணி மட்டும் விட்டால் போதும். இது வந்து ரெடி ஆயிரும். நல்லா இந்த மாதிரி மேஷ் பண்ணி விட்டுட்டு லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வந்து மிளகு பொடி அதையும் போட்டு நம்ம வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். உங்களுக்கு இதில் வந்து மல்லிகீரை போடணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா லாஸ்ட்டாக வந்து போட்டுக்கிடலாம். அதுவும் நல்லா ஃப்ளேவராக இருக்கும். நான் இது வந்து எதுவுமே ஆட் பண்ணலை. நம்ம நார்மலாக வந்து வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான ஒரு இன்க்ரீடியன்ட் வச்சு பண்ணுற மாதிரியான ஒரு ரெசிபி தான். லாஸ்ட்டாக வந்து கார்னிஷிங் பார்த்திங்கன்னா நடுவில் வந்து கருவேப்பிலை வந்து கொஞ்சமாக நான் வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு தான் வச்சுருந்தேன். சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. ரொம்பவே ஈஸியாக வந்து ரெடி பண்ணுற மாதிரியான ஒரு ரெசிபி தான். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.